அதே மாதிரி உங்களுடைய நேரம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால முதல் தாரம் அமைஞ்சு அந்த வாழ்க்கை இல்லை, டைவர்ஸ் ஆகிடுச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை இல்லை, ரெண்டாவது இன்னொரு வாழ்க்கை பண்ணலான்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? ரெண்டாம் தாரமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8வது பாவகத்துக்கும் 2வது 11வது பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான். 11ஆம் இடம்னா லாபஸ்தானம், 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து புதன் பகவான் வந்து 5ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி 7ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு அந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல இன்றைக்கி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. ஏன்னா சூரிய பகவான் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அவர் வந்து மேச ராசியில் மட்டும்தான் அவர் வந்து உச்சம் அடைவார். சரிங்களா? அந்த உச்சமடைஞ்ச சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து கொஞ்சம் சிரமமான இடத்துல தான் சூரிய பகவான் இருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடம் சுய தொழிலுக்கு அதிபதிக்கு உண்டான சூரிய பகவான் 6ஆம் இடத்துல உட்காரும்போது கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு, ரெண்டாவது தொழில் ரீதியாக கொஞ்சம் மன சங்கடங்கள், கொஞ்சம் குழப்பங்கள், இது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இழுப்புறியாக தான் இருக்கும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டான்றது சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மே மாதம் அதாவது 1ஆம் தேதின்றது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் மகர லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அக்னி நட்சத்திரம் அப்படின்றது இன்றைக்கி மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமாகி மே மாதம் 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரன்றது முடியுதுங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் கிட்டத்தட்ட விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்கும்போது உங்களுடைய 1வது பாவகத்துக்கும் 6வது பாவகம் அதாவது மேசம் விருச்சகம் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக முழுக்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு நட்பாக இருக்கிறாரு. இப்போ 7ஆம் இடம்னா ரிஷப ராசியில் ஒரு நட்பாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துலேருந்து அவர் வந்து 8வது வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து எப்படி இருக்கிறாருன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 7ஆம் இடம்ன்றது கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கிறார், கலஸ்திர குருவாக இருக்கிறார். அப்போ கலஸ்திர குருவாக இருக்கிறவர் வந்து எப்படின்னா இப்போ 100% திருமணத்துக்கு ஓரளவுக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது இன்றைக்கி மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதியே மாங்கல்ய ஸ்தானத்தில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக சொல்லப்போனால் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா குரு பகவான் நிறைய பேருக்கு நம்ம என்ன கேட்குறோம், ஐயா எனக்கு குரு பார்வை இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள், நான் நிறைய பொண்ணு பார்க்குறேன், ஏதோ பார்க்குற இடமெல்லாம் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகுதை தவிர எனக்கு ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி என்னை பார்த்துட்டு போகிற நேரம் அந்த மாப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிடுது எனக்கு ஆகலைன்னு சொல்லி சில பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு யோகம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தது போய் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஆகப்பட்டது அஷ்டம குருவாக உட்காந்துருவார். அதாவது 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது 8ஆம் இடத்துல போய் குரு உக்காந்தா அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்து 2026 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மாங்கல்ய தடை, ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை இல்லைன்றது கண்டிப்பாக குழப்பம். ஏன்னா அஷ்டம குருவில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவேன்றது ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா அஷ்டம குரு வர்றதுக்குள்ளாரையே
இப்படி இருக்கும்போது கரெக்டான முறையில் பார்க்கும்போது உங்களுக்கு 3வது பாவகம் சகோதர ஸ்தானத்துக்கும் 4ஆம் இடம் மாதிர ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ உங்கள் 5ஆம் இடத்துல நட்பாக உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக தைரியஸ்தானத்துக்கு அதிபதியே புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கண்டிப்பாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். தொழிலுக்காரகன் போய் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, தொழிலுக்காரகன் போய் புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக உங்களுக்கு வாரிசு நிறைய பேருக்கு தடையாக இருந்தாலும் அந்த தடை இந்த மாதம் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2027 வருஷம் இன்றைக்கி 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் இருப்பார். இருந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு வலு சேர்த்துக்கிட்டு தான் இருப்பார். அது உங்களுக்கு ஒரு வகையில் குழந்தை பாக்கியத்துக்கு நல்லது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம், இல்லை படிக்காத பிள்ளைங்க படிக்கலாம். 2வது 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் போயிட்டுருக்குறாங்கன்னா அதில் ஜெயிக்க போகிறதுன்னு ஒத்த குழந்தை தான், 10 பேரும் ஜெயிக்க போகிறதில்ல. அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ஒத்த பிள்ளையே ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான முறையில் உங்களுக்கு கரெக்டாக 7வது பாவகம் மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்க்கும்போது 5ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படின்னா கண்டிப்பாக திருமண வரன். அதே மாதிரி உங்களுடைய நேரம் உங்களுக்கு பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால முதல் தாரம் அமைஞ்சு அந்த வாழ்க்கை இல்லை, டைவர்ஸ் ஆகிடுச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை இல்லை, 2வது இன்னொரு வாழ்க்கை பண்ணலான்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? 2ஆம் தாரமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8வது பாவகத்துக்கும் 2வது 11வது பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான். 11ஆம் இடம்னா லாபஸ்தானம், 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் பகவான் 5ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி 7ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் நீச்சம் அடைஞ்சு அந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அப்புறம் 7ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா கட்டன்றது மீன ராசியிலிருந்து அவர் மேச ராசிக்கு பெயர்ச்சடைகிறாரு. மேசராசிக்கு பெயர்ச்சடையும் போது ஆல்ரெடி சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால சூரியனும் புதனும் ஒன்றா சேரும்போது அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, தொழில் குழப்பம், மனசுக்குள்ளே இருக்கிற இந்த போராட்டங்கள், 2வது என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி போனால் நல்லாயிருக்கும், எப்படி இடம் மாறலாமா, அதாவது உங்களுக்கு நீங்களே 1000 கேள்விகள் கேட்டுக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த சூரியன் புதன் ஒன்றா சேரக்கூடிய அந்த புதன் ஆதித்ய யோகம் கண்டிப்பாக உங்களோட கேள்விகளுக்கு கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அடுத்தது அந்த புதன் பகவான் 7ஆம் தேதி அங்கே வந்தாருன்னா 23ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது மேசராசியில் தான் புதன் பகவான் இருப்பார். ஆனால் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷப ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிடுவார். சரிங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்திருந்த சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கும்போது 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் புதன் மட்டும்தான் அங்கே தனிச்சிருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கைத்தட்டல் பாராட்டுகள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி கொடுக்குற இடம் தான் இந்த கிரக சேர்க்கை புதன் ஆதித்ய யோகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல இன்றைக்கி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? ஏன்னா சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் மேச ராசியில் மட்டும்தான் அவர் உச்சம் அடைவார். சரிங்களா? அந்த உச்சமடைஞ்ச சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து கொஞ்சம் சிரமமான இடத்துல தான் சூரிய பகவான் இருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடம் சுய தொழிலுக்கு அதிபதிக்கு உண்டான சூரிய பகவான் 6ஆம் இடத்துல உட்காரும்போது கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு, 2வது தொழில் ரீதியாக கொஞ்சம் மன சங்கடங்கள், கொஞ்சம் குழப்பங்கள், இது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இழுப்புறியாக தான் இருக்கும். அதனால் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தாலோ கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலோ
ரூபா வாங்கி கொடுத்துருந்தாலோ நீங்கள் உதவி செஞ்சுருந்தா கூட உபத்திரியம் தான் வரும். கொஞ்சம் கவனமாக நின்று நிதானமாக செயல்படுறது கண்டிப்பாக நல்லது. 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த உடைய மே மாதம் 31 தேதி வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே இந்த உடைய கிரக சேர்க்கைகள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் அதாவது சிரமமான நேரத்தை கொடுத்தாலும், அதாவது அடுத்தது வரக்கூடிய இந்த முக்கியமான 3 கிரக பயிற்சியில் இப்போ சனி பயிற்சி ஆகிட்டார் பார்த்தீங்களா, மார்ச் 29ஆம் தேதி. அந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு பஞ்சமச்சனியாக வந்திருக்கிறாரு. அந்த பஞ்சமச்சனியாக வந்தக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகத்தை தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதில் எந்த காலத்தை கொண்டு மாற்றம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் அடுத்தது குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வராரு பார்த்தீங்களா, அஷ்டம குருவாக வராரு பார்த்தீங்களா. கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகு வழி வருவழி யாவா தேவையில்லை. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த 2 பயிற்சியும் முக்கியமான கிரக பயிற்சி நடக்குது. அதனால் குரு வந்து அஷ்டம குருவாக வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு வராரு. சுகஸ்தான ராகுவாக வர்றதுனால இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா சுகஸ்தான ராகு பூர்வீக வழி கடன் தீரும், வண்டி வாகனத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டங்கள் கொஞ்சம் குறையும், கடன் பிரச்சனை இருந்தால் கூட கொஞ்சம் சால்வ் ஆகும். அதை விட புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பெருகும். பூர்வீகத்தை சார்ந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ராகு வந்து சுகஸ்தான ராகுவாக வரும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக விலகி மனசளவில் கொஞ்சம் சந்தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பயப்பட வேண்டியதில்லை. கேது பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. கர்ம கேதுவாக வராரு, அதாவது ஜீவன கேதுவாக வராரு, தொழில் கேதுவாக வராரு. அப்படி வரக்கூடிய நேரம் 70% உங்களுக்கு கேது பகவான், நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டவர்னு, அந்த கேது பகவான் கூட உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறாரு. ஏன்னா தொழிலை பார்க்குறாரு. ராக போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார்லன்னு சொல்கிறோம். ஆனால் ராகு வந்து பார்க்கும்போது கரெக்டாக சுகஸ்தான ராகுவை வந்து கேது பகவான் தொழிலுக்கு கேதுவாக வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு அதாவது மனசளவில் கொஞ்சம் மனக்கவலைகளோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் மட்டும் நீச்சம் அடையலைன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.